வெல்கம் டு திக்ஷா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு எப்பயும் போல் நெக் லைனில் 2 லைனை ஜரியில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ அங்கே தையலுக்கு போக நம்ம 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம எங்கே தேவையோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக அந்த லைனை ஃபஸ்ட்டு நீங்கள் நெக் லைன் ட்ரா பண்ணும்போது கரெக்டான லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எங்கேயாவது தப்பாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் இந்த நெக் லைன் நம்ம ஜரியில் போடும்போது அதை கரெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நெக் லைன் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு ப்ளவுஸை பார்க்குறக்கே நமக்கு பிடிக்கும். ஸோ அழகாக இருக்கும், நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறது, நெக் லைன் மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் போடும்போது மெதுவாக கரெக்டாக நம்ம நீட்டாக போட்டிருக்கிறோமா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கிட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து பார்த்துக்கலாம். நெக் லைனை போட்டு முடிச்சுட்டு கரெக்டாக ஷேப்பாக இருக்குதா அப்படிங்கிறத ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் அடுத்தடுத்து டிசைனிங் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப முக்கியம், அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் காட்டுறேன். பார்த்திங்கன்னா நான் 2 லைன் ஜரியில் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு அடுத்து ஒரு லைன் சுகர் பீட் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கும் நான் ஸ்விங் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு சின்ன பேக்கில் போட்டு ஒரு சின்ன நாட் மாதிரி, அது ஒரு லாக் மாதிரி நின்றுக்கும். ஸோ இந்த பீடு வந்து நமக்கு அந்த இடத்துலேருந்து கலண்டு வராது. ஸோ அதுக்காக தான் ஒரு பேக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம இந்த பீடு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். 2 பீடாக வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவுமே நான் பீடு ஒர்க்கில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக இந்த பிகினர்ஸ் வந்து உங்களுக்கு பீடு ஒர்க் தெரிஞ்சிருந்தால் போதும், இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவுமே நீங்கள் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு பீடு ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் 2 பீடாக மட்டும் நீடில் எடுத்து அந்த பீடை போட்டு பழகுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 பீடாக போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த எப்படி போடணும் அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 4 பீடு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 பீடு அப்படின்னு 2 பீடாக எக்ஸ்ட்ராவாக எடுத்து அப்புறம் போட்டு பழகுங்க. அந்த பீடை வந்து நீடில் ஹோல்டு பண்ணி 2 ரிலீஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ் அதை மட்டும் 2 எடுத்து பழகிக்கோங்க. ஸோ நம்ம 3 4 அப்படின்ட்டு வச்சிடலாம் அப்படின்னு தான் தோணும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது, ஒரு மாதிரி நெளிஞ்ச மாதிரியாக இருக்கும், ஃபினிஷிங்காக இருக்காது, அந்த ஷேப் கிடைக்காது. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக அந்த மாதிரி பீடை ஃபுல்லாக லோட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ரைடல் ப்ளவுஸும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நீங்கள் அயன் நீடில் யூஸ் பண்ணுங்கள். எப்போவும் ஸ்டார்டிங்லேருந்தே அயன் நீடில் யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா நிறைய மொத்தமாக பீட்ஸை எடுத்துக்கலாம், சீக்கிரமாகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் பீட் வைக்கும்போது மட்டும் நான் அயன் நீடிலே எப்போயும் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பீட் லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பீட் லைன் முடிச்சிட்டேன். இதுக்கு அடுத்து ஒரு நம்பர் 4 பீடு ஒன்று நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதை வந்து எப்படி நீடில் ஈஸியாக எடுக்கிறது அப்படின்ட்டு நான் இப்போ காட்டுறேன். ஸோ இந்த த்ரெட்டை வந்து நேராக வச்சு 90 டிகிரியில் வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த நீடிலையும் அந்த நேராக அந்த ஹோல்ஸில் உங்களுக்கு தெரியும், நல்லா நேராக வச்சு பிடிச்சிட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த நீடில் உள்ளே விடுங்க. நல்லா நேராக இருக்கணும் ரெண்டுமே 90 டிகிரியில். ஸோ அப்படி விட்டிங்கன்னா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த நீடில் எவ்வளோ இடம் இருக்குதோ அந்தளவுக்கு பீடு உள்ளே ஏறிக்கும். ஸோ இப்போ இந்த த்ரெட்டை மட்டும் பிடிச்சி இழுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக லோட் ஆகிக்கும். ஸோ இப்போ வச்சு நம்ம ஒன்றா ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு ஏற்கனவே நீங்கள் த்ரெட்டை வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதிலேருந்து நம்ம ஒவ்வொரு பீடாக வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக பீடை எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே த்ரெட்டை எடுக்கணுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்லேயே அந்த த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீடில் பீடை லோட் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். இந்த ரவுண்ட் பீடு போடும்போது மட்டும் நீங்கள் சிங்கிள் பீடாகவே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதில் டபுள் பீடு கொடுத்தா கொஞ்சம் நெளிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதில் மட்டும் 1 பீடாக வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பீடை லோட் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும். ஸோ நான் எப்போயும் இப்படி தான் பண்ணுவேன். ஸோ அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன்.
இப்படி வச்சு ஒவ்வொரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணி இந்த நெக்லைன் ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பீட் லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் பீடும் ஒரு நம்பர் 4 பீடும் எடுத்திருக்கேன். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் கேப்பில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப்பில் இந்த இடத்துக்கு நீடில் உள்ள குத்திட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு அந்த 4 பீடை உள்ள த்ரெட்டில் உள்ளே விட்டுட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் அந்த பீடு நகராமல் அதே இடத்துல இருக்கும். ஸோ அதுக்காக 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இதை சுற்றி 2 பீடாக வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். சிங்கிள் பீடாகவும் வச்சுக்கலாம். இந்த ரவுண்டு தான் போடுறோம் அப்படிங்கிறதுனால 2 பீடு வச்சு அட்டாச் பண்ணாலும் அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ 2 பீடாகவே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே முடிச்சுட்டு இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய லூப் இழுத்துட்டு அது வழியாக ஒரு சின்ன லூப் எடுத்துக்கோங்க. அந்த சின்ன லூப் உள்ளே போயிடுச்சுன்னா இந்த மாதிரி நீடில் வச்சு அதை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அப்புறம் இழுத்துட்டிங்கன்னா நாட் போட்டுக்கலாம் ஈஸியாக. ஸோ இதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் கேப்பில் நான் மறுபடியும் இதே மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன். ஸோ அங்கே போட்ட மாதிரியே தான் ஒரு 1/2 இன்ச் கேப் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ரவுண்ட் பீடை உள்ளே போட்டுட்டு அங்கே 2 பீடாக வச்சு அட்டாச் பண்ணி அந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டு முடிச்சுக்கலாம். நெக்லைன் ஃபுல்லாகவும் இந்த மாதிரி ரவுண்டு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரவுண்டுக்கு சென்டரில் இருக்கிற கேப்பில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் அடுத்து காட்டுறேன். ஸோ இந்த ரவுண்டை ஃபுல்லாக போட்டு முடிச்சுக்கலாம். போட்டு இங்கே ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒவ்வொரு நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. இந்த 2 ரவுண்டுக்கும் சென்டரில் இருக்கிற இந்த கேப்பில் மறுபடியும் இந்த சுகர் பீடையே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சுகர் பீடை ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம கொஞ்சம் அந்த இடத்துக்கு கர்வாக வர்ற மாதிரி அல்லது ஒரு வி ஷேப் வர்ற மாதிரி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஒரு அரும்பு மாதிரி ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த இடத்துக்கு ஒரு கர்வாக வர்ற மாதிரி நாங்கள் சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இதுக்கும் அங்கே வச்சு பீடை முடிச்சுட்டு ஒரு நாட் ஒன்று போட்டுக்கலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு நாட் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன் நான் எல்லா இடத்துக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுறதுன்னா ஒரு அரும்பு மாதிரி நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு சுகர் பீடும் இந்த ட்ராப் ஷேப்பில் இருக்கும் இல்லையா பீடு, அந்த பீடும் ஒன்று எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு சுகர் பீட், அதுக்கப்புறம் அந்த பெரிய பீடு 2 பீடையும் ஒட்டுக்கா எடுத்துக்கோங்க. ஸோ அதை இங்கே வச்சுட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கீழேருந்து மேலே எடுக்காமல் மேலேருந்து வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே நாட்டு அசிங்கமாக தெரியாது. ஸோ அதனால் கீழே இருந்தால் கூட அந்த பீடுக்குள்ளே அந்த நாட் உள்ளே போயிடும். ஸோ நமக்கு வெளியே தெரியாது. ஸோ இப்போ அடுத்து என்னென்னா ஒரு ரைஸ் பீடும் ஒரு சுகர் பீடும் ஆல்டர்னேட்டிவாக எடுத்திருக்கேன். ஸோ அந்த ரவுண்டுக்கு மேலே நம்ம கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் கேப்பில் அங்கேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சுகர் பீடும் ஒரு ரைஸ் பீடும் உள்ளே வச்சுட்டு இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ அந்த ஷேப் மாறாமல் அப்படியே அந்த இடத்துக்கே இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சைடில் ஒரு வி ஷேப்புக்கு வரணும். லாங்காக ஒரு ஸ்டிச், அப்புறம் ஷார்ட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு அந்த 2 பீடையும் உள்ளே கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்டிச் போட்டு குட்டி ஒரு லாக் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு அப்படியே அந்த 2 பீடுக்கும் சென்டரில் ஒரு லாங் ஸ்டிச் ஒன்று, ஷார்ட்டாக ஒரு ஸ்டிச் ஒன்று கொடுத்துட்டு அந்த 2 பீடையும் உள்ளே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நமக்கு ஒரு அரும்பு மாதிரி ஒரு டிசைன் கிடச்சிருச்சு. ஸோ இதுவே தான் ஃபுல்லாக நெக்லைன் சுற்றியும் நான் வைக்க போகிறேன். ஸோ பிகினர்ஸும் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் தான் இது. ஸோ இதுக்கும் அதே மாதிரியே எடுத்துக்கலாம், அங்கே பண்ணியிருக்கிற மாதிரியே. ஸோ இங்கேயும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து நான் த்ரெட் எடுக்கிறேன். 2 பீடை உள்ளே கொடுத்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நம்ம அப்படியே அடுத்த லைன் போனோம்னா அந்த பீடு அந்த நேராக நிற்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம இன்னொரு குட்டி லாக் ஸ்டிச் ஒன்று போடுறோம். ஸோ அதை போட்டால் தான் நம்ம எந்த
டைரெக்ஷனில் போட்டு அதை கொடுத்துருக்குறோமோ அந்த டைரெக்ஷனில் அப்படியே நீட்டாக அது நிற்கும். ஸோ அதுக்காக தான் டபுள் ஸ்டிச்சாக அங்கே போட்டுக்கிறது. நீங்கள் அப்படியே திருப்பினீங்கன்னா நம்ம எப்படி திருப்பினோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பீடும் திரும்பிக்கும். ஸோ அதுக்காக அங்கே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டைரெக்ஷனில் மறுபடியும் பீடு வைக்கிறீங்களோ அந்த டைரெக்ஷனில் நீங்கள் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாகவுமே போட்டு முடிச்சுட்டு எப்படி ஃபினிஷிங் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த மாதிரி நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. ஸோ இங்கே சென்டர்லையும் அதே மாதிரி தான் ஒரு சுகர் பீடு அந்த ட்ராப் ஷேப்பில் இருக்கிற அந்த பீடும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் அந்த லென்த்தை பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு பார்த்து செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துலேருந்து எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக முடிக்கிற இடமும் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக நெக்லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இது ஃபுல்லாக பீட் ஒர்க்லேயே கொடுத்த டிசைன் தான் இது. பிகினர்ஸ்க்கு இந்த பீட் ஒர்க் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸை நீங்களும் போடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா நீட்டாக அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிசைனை யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ இதுக்கு புட்டா எப்படி கொடுக்குறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் அதுக்கு நம்பர் 3 ரவுண்ட் பீடும் கொஞ்சம் சுகர் பீடும் எடுத்திருக்கேன். இங்கேருந்து த்ரெட்டை நான் வெளியே எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு அந்த நம்பர் 3 பீடை உள்ளே கொடுத்துட்டு ஒரு 2 ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம நெக்லைனில் போட்டோம் இல்லையா, ஸோ அதவே தான் நான் இங்கேயும் புட்டாஸாக கொடுக்க போகிறேன். நீங்கள் நெக்லைனில் என்ன டிசைன் பண்ணிங்களோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் புட்டாஸ் கொடுத்துட்டிங்கன்னா பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்கு ரிலேட்டடாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரியே ரவுண்டை கொடுத்து முடிச்சுட்டு இங்கே ஒரு நாட் போட்டு முடிச்சிக்கலாம். நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பீட் ஒர்க்லேயே கொடுத்து முடிச்சிருக்கேன். பிகினர்ஸ் பீட் ஒர்க் மட்டும் நீங்கள் பழகிக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி எல்லா ப்ளவுஸ் டிசைனும் நீங்கள் போடலாம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.